அனைவருக்கும் வணக்கம். மெல்லிசை மாமுனி வி குமார் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். 1966ல மேஜர் சந்திரகாந்த் படம் ரிலீஸு. படமும் ஹிட்டு, பாடல்களும் ஹிட்டு. ஸோ வி குமார் என்ன நினைக்கிறாரு, இனிமே நமக்கு ஏவிஎம்ல வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. 1967ல் ஏவிஎம் ஒரு படம் எடுக்கிறாங்க. படத்தோட பேரு அதே கண்கள். அந்த படத்துக்கு இசையமைத்தது வேதா. 1967 வருஷம் கே பாலச்சந்தர் 2 படங்கள் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் பிப்ரவரியில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. படத்தோட பேர் பாமா விஜயம். அதற்கு இசையமைத்தது மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். ஜூலையில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அனுபவி ராஜா அனுபவி. அந்த படத்திற்கும் இசை மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன். என்னடா நம்ம இவ்வளோ சூப்பர் ஹிட் பாட்டோட ஒரு படத்தை கொடுத்துருக்கோம், ஏவிஎம்மும் நம்மளை கண்டுக்கல, கேபி சாரும் நம்ம கண்டுக்கலையே அப்படின்ட்டு குமாருக்கு மனசில் ரொம்ப வருத்தமாக இருக்குது. 1967ல் முக்தா ஃபிலிம்ஸ் தயாரித்த நினைவில் நின்றவள் அப்படிங்கிற படத்துக்கு இசையமைக்கக்கூடிய வாய்ப்பு வி குமாருக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பு அவருக்கு திரு சோ மூலமாக கிடைக்குது. முக்தா சீனிவாசனோட முதல் படம் அப்படிங்கிறனால ஃபஸ்ட்டு சாங்கே டிஎம்எஸ் பி சுசிலா வச்சு கம்போஸ் பண்ணுறாரு. தொட்டதா தொடாததா அப்படின்னு ஒரு பாடல் வாலி எழுதியிருப்பாரு. இந்த பாடல் ஹிட் ஆனது. தேன்மழை படத்துல மெல்லிசை மன்னர் ராமூர்த்தி சரளா அப்படின்னு ஒரு பாடகியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு 1966 வருஷம். அந்த பாடகிக்கு 2வது பட வாய்ப்பை வி குமார் கொடுக்குறாரு. நினைவில் நின்றவள் படத்துல நந்தன் வந்தான் கோயிலிலே அப்படின்னு ஒரு பாடல். அந்த பாட்டை சரளா பாடியிருப்பாங்க. அந்த பாடல் சரளாக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த ஒரு பாடல். நந்தன் வந்தான் கோவிலிலே, நந்தி மரச்சது வாசலிலே, நீயும் நானும். 1968 வருஷம் வி குமார் 3 படங்களுக்கு இசையமைக்கிறாரு. நினைவில் நின்றுள்ள பாட்டெல்லாம் ஹிட் ஆனதுனால முக்தா பிலிம்ஸோட அடுத்த பட வாய்ப்பும் வி குமாருக்கு கிடைக்குது. படத்தோட பெயர் பொம்மலாட்டம். ஜெய்சங்கர் ஜெயலலிதா எடுத்த படம். ஸோ முதல் கம்போசிங்கை அவர் என்ன பண்ணுறாருன்னா, டிஎம்எஸ் பி சுசிலா வச்சு ஒரு இனிமையான பாடலை உருவாக்குறார். நல்ல நாள் பார்க்கவோ அப்படிங்கிற பாட்டு சூப்பர் ஹிட் ஆனது. நல்ல நாள் பார்க்கவோ நேரம் பார்த்தே பூமாலோட ஹைலைட்டான சாங் எது அப்படின்னா, வா வாத்தியாரே ஊட்டாண்டே அப்படிங்கிற ஒரு பாட்டு. இந்த பாட்டு கம்ப்ளீட்டா மெட்ராஸ் பாஷையிலே இருக்கும். இது மனோரமா சொந்த குரலில் பாடின முதல் பாடல். வாலிக்கு மெட்ராஸ் பாஷை எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எம்எல் கோவிந்த் அப்படிங்கிறவரோட ஹெல்ப்பை கேட்குறாரு. ஸோ எம்எல் கோவிந்தோட உதவியோட இந்த பாட்டை எழுதுறாரு. வா வாத்தியாரே ஊட்டாண்டே ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு. தமிழ் சினிமாவில் முதல் கானா பாடல் இந்த பாடல் தான். வி குமார் எதிர்நீச்சல் போட்டுட்டு இருக்கும்போது பாலச்சந்தர் சாரோட எதிர்நீச்சல் படத்தோட வாய்ப்பு அவருக்கு கிடைக்குது. ஆனால் இதுலேயும் குமாருக்கு ஒரு டவுட்டு, ஒருவேளை இந்த படமும் மெல்லிசை மன்னர்கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்திருக்கா அப்படின்ட்டு. அவரோட சந்தேகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, எதிர்நீச்சல் படத்தில் மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதன் இசையில் ஆல்ரெடி ஒரு பாட்டை பதிவு பண்ணியிருக்காங்க, என்னம்மா பொன்னம்மான்னு ஒரு பாடல். அதற்கு பிறகுதான் வி குமார் அந்த படத்துக்கு இசையமைக்கிறார். எதிர்நீச்சல் படத்துலையும் வி குமாருக்கு சில சங்கடங்கள்லாம் இருந்தது. படத்தோட டைட்டில் சாங் வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல்னு ஒரு பாட்டை கவிஞர் வாலி எழுதியிருப்பாரு. இந்த பாட்டை டிஎம்எஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வி குமார் ரொம்ப ஆசைப்படுறாரு. ஆனால் டிஎம்எஸோட கால்ஷீட் கிடைக்கல. அதனால் சீர்காழியை வச்சு இந்த பாட்டை ரெக்கார்ட் பண்ணுறாரு. சீர்காழி குரலில் இந்த பாட்டு சூப்பர் ஹிட் பாடல் தான். இருந்தாலும் வி குமாருக்கு இந்த பாட்டு டிஎம்எஸ் பாடலையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் மனசில் இருந்தது. வெற்றி வேண்டுமா போட்டு பாரடா எதிர்நீச்சல். பிராமண பாஷையில் ஒரு பாடல், ஒரு மாமாவும் மாமியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு. இந்த பாட்டு சினி ஃபீல்டே ஒரு கலக்கின பாட்டு. எதிர்நீச்சல் படத்தில் வி குமார் கொடுத்துருப்பாரு. அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா. இந்த பாட்டு டிஎம்எஸும் பி சுசிலாவும் பாடியிருப்பாங்க. ஆனால் பார்த்தா டிஎம்எஸ் பி சுசிலா பாடின மாதிரியே இருக்காது. ஏதோ ஒரு மாமாவும் மாமியும் பாடின அளவுக்கு அந்த உச்சரிப்பெல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். வாலி அவ்வளோ யதார்த்தமாக அந்த பாட்டை எழுதியிருப்பாரு. சினி ஃபீல்டே ஒரு கலக்கின பாட்டு இந்த பாட்டுன்னு சொல்லலாம். ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு.
அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேனா. திரு பி.பி. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு வந்து பட வாய்ப்புகள்லாம் குறைஞ்சிட்டு இருந்த காலகட்டம் அது. எதிர்நீச்சல் படத்துல ஒரு இனிமையான டூயட்டை வந்து குமார் கொடுத்திருப்பாரு. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள்னு. அந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக மாறியது. தாமரை கண்ணங்கள் தேன்மலர் கிண்ணங்கள். அந்த டைம்ல வந்து வி குமார் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, என்னுடைய ப்ரொடியூசர்ஸுக்கெல்லாம் வந்து நான் நன்றி சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து என்னோட விஷயத்துல தலையிடுறதே இல்லை, எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க. அப்படி ஃபுல் ஃப்ரீடம் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பாட்டோட வெற்றிங்கிறது என்னோட பொறுப்பாயிடுது. ஸோ என்னுடைய திறமையை காட்டுறதுக்கு வந்து நிறைய சான்ஸ் கிடைக்குது. அதனால நான் என்னுடைய தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிம்பாரு. அது உண்மை அப்படிங்கிற மாதிரி இரு கோடுகள் படத்துல ஒரு பாடல் கொடுத்திருப்பாரு. ஒரே கணவனுக்காக 2 பெண்கள் பாடக்கூடிய ஒரு பாடல். கொலுவில் பாடுவாங்க அந்த பாட்டை. அந்த டைமில் வந்து ஜமுனா ராணி மேடத்துக்கு வந்து கொஞ்சம் மார்க்கெட் இல்லாமல் இருந்தது. ஜமுனா ராணி மேடத்தை கூப்பிட்டு அந்த பாட்டை கொடுத்தாங்க. கூட சுசிலா மேடம் பாடியிருப்பாங்க. புன்னகை மன்னன் பூவிழி கண்ணன் ருக்மணிக்காக அப்படிங்கிற அந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டானது. குமார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் 1969 நடந்தது. அது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு திருப்பம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது என்ன அப்படிங்கிறத நாளை பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.